ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பழைய ஷர்ட்டில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஷர்ட்டை வந்து இப்படி 4 ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, எடுத்து நம்ம 4 ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்லீவில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய இதுக்கு ஹைட் வந்து நான் 19 எடுத்துக்கிறேன். 19 எடுத்து ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வந்து எலாஸ்டிக்குக்கும் 2 இன்ச் வந்து பேக்குக்கும் நான் லைன் பண்ணியிருக்கேன். கிராச் கிட்ட மட்டும் அந்த 2 லைன் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. கிராச்சுக்கு 12 இன்ச் கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் கர்வ் பண்ணிடுங்க. கீழே மடிச்சிருக்க தேவையில்லை, ஆல்ரெடி அதில் வந்து அடிச்சு தான் இருக்குது. நம்ம ஷர்ட்டு கீழே இருக்கிறது அப்படியே எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கிராச் சைடு ஓப்பன் பண்ணி கிராச் சைடுக்கு நம்ம கர்வ் பண்ணுறதுக்கு வந்து கிளாத் இல்லை. அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் கொடுக்க போகிறோம். இப்போ எந்த நேர் வரணுமோ அந்த நேர் வந்து சின்ன கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச் தேவையில்லை. பேக்குக்கு மட்டும் அந்த 2 இன்ச் இருந்தால் எக்ஸ்ட்ரா போதும். இப்போ இந்த ஷர்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 4 கட் பண்ணோம் இல்லைங்களா, இப்படி இருக்கிறது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா இப்படி இருக்கும். இந்த நேர் இப்படி இருக்கும். இதை வந்து சென்டரை வந்து இப்படி கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைஸ் இருக்குல்ல. பேக் வந்து ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் ஜாஸ்தி எடுத்துருக்கோம். ஸோ இதை நடுவில் தனியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு தனியாக நம்ம எப்போ கிராஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இதுதான் ஃப்ரண்ட்டு. இது ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டும் ஃப்ரண்ட், பேக்கில் இருக்கிற ரெண்டும் பேக். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே அர்க்காட் பண்ணியிருப்போம். இந்த நேர்லேருந்து கொஞ்சம் மேலே அந்த கிராச் வளைக்கிறதுக்கான கிளாத் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நர்க்காட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த நேரம் தான் கிராச் வரணும். ஸோ அங்கே கொஞ்சம் 1/2 இன்ச் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு கிளாத் 1/2 இன்ச், இதோட வித்து வந்து 4 to 5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே அப்படியே ஸ்டிச் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த நேரம் கிராச் வர வேணுமோ இந்த அப்படியே வச்சுடுவீங்களா. இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயும் ஒரு சைடும், இந்த சைடு ஒன்று, பின்னொன்று அந்த சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடு எங்கே பண்ணமோ இது அதுக்கு ஆப்போசிட் சைடில். அப்போ தான் நம்ம உள்ளே போடும் போது கரெக்டாக இருக்கும் கிராச் ஸ்டிச் பண்ணும்போது. ஓகே, உங்களுக்கு கிளாத் நிறைய அவைலபிள் இருந்தால் ஓகே. சின்ன குழந்தைய தைக்கும் போது இந்த மாதிரி கிராச் வந்து நமக்கு வைக்க வேண்டியதில்லை. இதுலேயே வித்து வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே டேரெக்டாக இருக்கலாம். நான் பெரியவங்களுக்கு தைக்கிறேன், இது எனக்கும் நான் ஷார்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து கிராச் இந்த இப்படி கர்வ் பண்ணுறதுக்கான இடம் அவைலபிள் இல்லை. அதுக்காக அந்த கர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 3 இன்ச் கலவாக வேணும். ஸோ நம்ம 5 இன்ச் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். திருப்பி ஓப்பன் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து சைடில் வந்து அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து மேலே அட்டாச் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாத்தை உள்ளே போட்டு பாருங்கள். கரெக்டாக இந்த சைடு மேட்ச் ஆகுதானு, நல்ல பக்கம் உள்ளே போகுதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கிராச் வந்து ஸ்டிச் பண்ணுற போகிறோம். கிராச்சுக்கு வந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுருங்க. 2 இன்ச்சுக்கு நம்ம எலாஸ்டிக் எடுக்க போகிறோம். ஸோ அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்லேருந்து ஃப்ரண்ட் கிராச் எவ்வளோ இருக்குது, 12 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே, 12 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன், இந்த 12 இன்ச் இங்கே வருதோ அங்கே அப்படியே ஸ்ட்ரைட் லைன் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் லைன் பண்ணிட்டு இது வரைக்கும் தான் நம்ம வந்து வேஸ்ட் இருக்குது. அப்போ அங்கேருந்து எக்ஸ்ட்ரா கிராச் எவ்வளோ வைக்க போகிறோம், நம்ம 3 வைக்க போகிறோம். நார்மலாக 2.5 வைப்போம். இங்கே வந்து இந்த அளவு வந்து நம்ம எப்போ வைக்கிறத விட கம்மியாயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த கிராச் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிளாஸோவில் நிறைய வேரியேஷன்ஸ் வரும். ஒவ்வொரு பிளாஸோக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி இந்த வேஸ்ட் அளவு எடுப்போம். பேக்கு கீழே நல்லா இந்த சர்க்குலர் பிளாஸெல்லாம் வைக்கும்போது இந்த பின்னாடி இந்த பெருசாக வைப்போம்ல அது வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த 3 இன்ச்சுக்கு நம்ம ஆம்கோல் மாதிரி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அங்கேருந்து இங்கே லெக் ஓப்பன் வந்து இங்கே எவ்வளோ இருக்கோ நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்படி லைட்டாக கர்வ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இங்கேருந்து இப்படி கர்வ், அவ்வளோதான். இங்கே ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். இப்படி இங்கே இது போய் இப்படி கட் பண்ணி இதில் காமிக்கிறேன். ஓகே, இந்த கிராஸ் தைக்கிறதுல நமக்கு இடமா இருந்துச்சு. அதுக்கு நம்ம வந்து கிளாத் வச்சு கட் பண்ணிவிட்டு இது கட் பண்ண உடனே அப்படியே இங்கேருந்து இது ஃப்ரண்ட்டு, ஸோ பேக்கை விட 2 இன்ச் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்படியே கிராச் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஃப்ரண்ட் என்ன பண்ணீங்களோ அது மாதிரி பேக்லேயும் இதே மாதிரி இந்த கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு கிராச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே,
வந்து அந்த ஷார்ட்ஸ்க்கு ஒன் சைடு மட்டும் நம்ம பாக்கெட் வச்சுக்கலாம். நமக்கு வந்து லேடிஸ் ஷார்ட்ஸ் தைக்கிறனாடிக்கு ஒன் சைட்ஸ் பாக்கெட் வைக்கலாம். இதுக்கு ஸ்லீவ் கிளாத் வந்து ஒரு 13 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எப்போ 13 இன்ச் எடுப்போம் இல்லைங்களா, 13 இன்ச் எடுத்துகிட்டு இதோட அகலம் 6 இன்ச் தான் இருக்கும். ஸோ நான் 6 இன்ச் அப்படியே பண்ணிவிட்டு இந்த நேர் ஸ்டிச் ஆயிருந்தது. இந்த ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதை அப்படியே ஃபோல்டரில் விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் சைட்லேருந்து எப்போ நம்ம 3 இன்ச் எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, 3 இன்ச் எடுத்துகிட்டு அந்த பாக்கெட்டுக்கான ஷேப் கொடுத்துடலாம். ஏ லைன்லேயே வரைவீங்களா அந்த மாதிரி வரைஞ்சி இதை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்தை எடுத்துக்கங்க. ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்தை எடுத்துகிட்டு இந்த பேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி மேலே வந்து ஒரு 2.5 இன்ச், இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம 1.5 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அப்படி வைக்காமல் மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து நம்ம இந்த கிளாத்தை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, இங்கேருந்து இப்படி வச்சுங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குண்டு குத்திட்டு எங்கே உங்களுக்கு ஓப்பன் வேணுமோ அங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. 2.5 இன்ச்சில் இந்த கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 6 இன்ச். ஓகே, இந்த 6 இன்ச் இதோட அகலம் வந்து 1/2 இன்ச். ஓகே, இந்த லெக்கு உள்ளே விடுறதுக்கான இது. ஓகே, இது இப்போ இந்த ஷேப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இங்கே 2 இன்ச் வந்து நம்ம எலாஸ்டிக் விட்டுட்டு 2.5 இன்ச் விட்டுட்டு இந்த கிளாத் வச்சுருக்கோம். இந்த கிளாத்தை வச்சுட்டு இந்த கிளாத்துக்கு 1.5 இன்ச் கீழே வந்து நம்ம வந்து 6 இன்ச் பேக்கெட் உள்ள வர்றதுக்கான ஸ்பேஸ் வந்து ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அதோட அகலம் 1/2 இன்ச், அதாவது ஸ்கொயர் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அர்க்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அர்க்காட்டை வந்து ஷேப்பாக எடுத்து விட்டுக்குங்க. ஓகே, உள்ள தள்ளிடலாம். ஓகே, இந்த ஷேப் வந்து இப்போ எப்படி இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். இப்போது இதை இப்படி ஓப்பன் பண்ணி இதை உள்ளே போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி இப்படி உள்ளே போட்டுட்டு இந்த ஷேப்புக்கு வந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அர்க்காட் பண்ணிட்டு இது அப்படியே திருப்பிடலாம். ஓகே, ஓகே, இந்த கரெக்டாக இப்படி ஷேப்பாக போட்டுட்டு பேக்கெட் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே இங்கேருந்து அப்படியே 1/2 இன்ச்சுக்கு இப்படியே மேலே கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணிட்டு அர்க்காட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கை விட்டு திருப்பிடலாம். இந்த கையை வந்து உள்ளே விட்டு திருப்பிட்டேன். ஓகே, திருப்பினா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, திருப்பிட்டு இப்போ வந்து இதை வந்து ஃப்ரண்ட்டோட நல்லா பார்க்கும் இதுக்குள்ளே அப்படியே நம்ம திருப்பிடுவோம். ஓகே, திருப்புனா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது மேலேருந்து இது இப்படி வந்து இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. மேலே இருக்கிற பார்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கேருந்து 1/2 இன்ச் அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஓகே இப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து உள்ளே வந்து பேக்கெட் ரெடி ஆகிடும். இப்போ நல்ல பக்கத்துக்குள்ளே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு எப்போது சைடு எடுப்போம் இல்லைங்களா 1/2 இன்ச்சுக்கு அதே மாதிரி
இந்த சைடும் இந்த சைடு அப்படியே கொண்டு போய் கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் அடிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி 2 சைடையும் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிங்க. 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து மடிச்சடிக்க தேவையில்லை. இந்த ஷர்ட்டோட மடிச்சடிச்ச பாருமே இருக்குது. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராச் கரெக்டாக வச்சு இந்த கிராச்சுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கிராச் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மேலே எப்போ போல் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே மடிச்சடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. கொஞ்சம் இற விட்டுக்குங்க எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி நீட்டாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்டாக வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஷார்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கீழே எதுவும் பண்ணினேன், அந்த ஷேப்லேயே இருக்குது. நான் வந்து ஹிப்புக்கு வந்து எலாஸ்டிக் வைக்கல, நான் கயிறு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி கயிறு வச்சுருக்கேன். உங்களுக்கு எலாஸ்டிக் வேணும்னா நான் எப்போ சொல்கிற அளவில் எலாஸ்டிக் வச்சுக்கோங்க. உங்களோட ஹிப் சைஸ்லேருந்து எங்கே ஃபேண்ட் வேர் பண்ணுவீங்களோ அதுலேருந்து ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் வச்சுக்கோங்க. இது வந்து ஹிப் சைஸ் 40 தான் கரெக்ட். அதுக்கு மீறி போனால் உங்களுக்கு இந்த ஷர்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. சின்ன குழந்தைகளுக்கு கரெக்டாக இருக்கும். 36 to 40, 40கே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பட் வேர் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் எலாஸ்டிக் வைக்கல. 40 சைஸ்க்கு மேலே ஹிப்பு வந்ததுன்னா இந்த மாதிரி ஷர்ட்டில் வந்து ட்ரௌசரோ வேறு எதுவும் ஸ்டிச் பண்ண முடியாது, டாப்பாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வரும். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.